ஒரு அழகான கிராமம் இருந்துதாம். அங்க வளைந்து நெளிந்து ஓடுற ஒரு நதி இருந்துதாம். அந்த ஊர்ல லில்லி, மேக்ஸ், மியா, பென் அப்படின்னு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். அவங்க எப்பவுமே ரொம்ப பாண்டிங்கா இருப்பாங்களாம். ஜாலியா விளையாண்டுட்டு சிரிச்சுட்டே இருப்பாங்களாம். ரொம்ப ஹாப்பியா தான் இருப்பாங்களாம். அவங்க என்ன பண்ணாங்களாம், ஒரு வாட்டி நம்ம ஊருக்கு நடுவுல ஓடுற இந்த ரிவர் வந்து எவ்வளோ தூரம் தான் போகுது, போய் பாப்போமே அப்படின்னு ஒரு வாட்டி பிளான் பண்ணாங்களாம். அப்போ சரி நம்ம ஒரு வாட்டி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசி வச்சிருந்தாங்களாம். டைம் கிடைக்கல. ஏன்னா ஸ்கூல் டைமா இருக்கும்ல. ஸோ சம்மர் வெக்கேஷன் வந்ததாம். ஓகே. நமக்கு தான் சம்மர் லீவ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம வந்து வெக்கேஷன் போலாம். போட்டிங் போலாம் அந்த ரிவர்ல அப்படின்னு பிளான் பண்ணாங்களாம். அப்போ அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ், பிஸ்கெட்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போட்டிங் போலான்னு ஒரு படகை எடுத்துட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்களாம். அப்ப போற வழியில ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே, பேசிக்கிட்டே, இயற்கை அழகு, நதியோட அழகு, சைடுல இருக்க மரம், இது எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே ஜாலியா போயிட்டு இருந்தாங்களாம். அப்போ போயிட்டு இருக்கப்ப, திடீர்னு மேகம்லாம் வந்து ரொம்ப டார்க்கா மாற ஆரம்பிச்சிருச்சாம். இடி, மின்னல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சாம். மழை வரப்போகுது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்ப என்ன பண்ணலாம்? நம்ம கிராமத்துக்கே திரும்பி போயிரலாமா? என்ன பண்றது? அப்படின்னு எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அவங்க டிஸ்கஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள மழை வர ஆரம்பிச்சிருச்சாம். ஃபர்ஸ்ட் லைட்டா வந்ததாம். அப்புறம் பயங்கரமா மழை கொட்ட ஆரம்பிச்சிருச்சாம். அப்புறம் காத்தும் வந்துச்சாம். அவங்க படகு உள்ள எல்லாம் வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சாம். படகெல்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சாம். அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னே புரியலையாம். அவங்க எல்லாரும் ரொம்ப பயந்து போய் இருந்தாங்களாம். அப்போ குரூப்லயே கொஞ்சம் பெரிய பொண்ணு லில்லி. அவ என்ன பண்ணாலாம், படக வந்து ஆத்தங்கரையை நோக்கி நகர்த்தினாலாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே வந்து துடுப்பு போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணி கரைய போய் ரீச் ஆயிட்டாங்களாம். அப்போ ஒரு நிறைய கிளை இலையெல்லாம் உள்ள ஒரு ஸ்ட்ராங்கான வில்லோ மரத்து அடியில போய் எல்லாரும் மழைக்காக ஒதுங்கிக்கிட்டாங்களாம். அவங்க எல்லாரும் ஒண்ணா இருந்தாங்களாம். அவங்க ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போய் ஈரமா இருந்தாங்களாம். இதனால அவங்க வந்து ரொம்ப சோகமா, விரக்தி அடையாம, அதுக்கு பதிலா அவங்க இப்படி ஆயிருச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணாம, வருத்தப்படாம, அழாம, அந்த சூழ்நிலையை எப்படி நம்ம எதிர்கொள்ளலாம் அப்படின்னு பிளான் பண்ணி, அந்த வில்லோ மரத்துல இருக்க இலையெல்லாம் பறிச்சு ஒரு கூடாரம் மாதிரி அமைச்சு தங்கறதுக்கு இடம் ஒண்ணு ரெடி பண்ணாங்களாம். கொண்டு வந்த இந்த ஸ்நாக்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு சந்தோஷமா பேசிட்டு இருந்தாங்களாம். அந்த மலையிலயும் அவங்களோட பாண்டிங் வந்து அதிகமாச்சாம். கொஞ்சம் கொஞ்சமா மழை நிக்க ஆரம்பிச்சிச்சாம். சூரியன் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிச்சாம். நதியெல்லாம் தெளிய ஆரம்பிச்சிச்சாம். நார்மலாக ஆரம்பிச்சிச்சாம். ஓகே, நம்ம இப்போ வீட்டுக்கு போகலாம், நம்ம வில்லேஜ்க்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாரும் கிளம்பிட்டாங்களாம். முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப பாண்டிங்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம அன்போட அவங்க வீட்டை போய் சேர்ந்தாங்களாம். அவங்க எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் ரொம்ப நல்லாவே புரிஞ்சுதாம். இந்த கஷ்ட காலத்துல நமக்கு எதிர்கொள்ள துணையா இருந்தது நம்மளோட நட்பு, நம்மளோட ஒற்றுமை தான். சோ எந்த கஷ்டத்தையும் நம்ம ஒண்ணா இருந்தா நம்மளால அதை ஈஸியா ஓவர் கம் பண்ணி வெளியில வர முடியும் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போனாங்களா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.